வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இப்போ வந்து பெங்களூர்லேருந்து டெல்லி போக போகிறோம் ஃப்ளைட்டில். விடிய காலையில் 6 மணிக்கு ஃப்ளைட்டு. ஸோ மேபி ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேப் புக் பண்ணியாச்சு. கேப் வந்தோடனே அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். எல்லாமே நம்ம லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஸோ மேபி உங்களுக்கு ட்ராவல் பிளாக் பிடிச்சிருந்தாக்கா நம்ம வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ரொம்ப பேசி போர் அடிக்க வரும்ல, அப்படியே போக போக அடுத்தடுத்த விஷயத்த பேசிட்டு அப்படியே போவோம். ஏர்போர்ட் போவோம். ஆல்மோஸ்ட் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஒரு 20 மினிட்ஸில் ரீச் ஆகிடும்னு காமிக்குது. அவ்வளோதான், ஏர்போர்ட் வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து இங்கே கார் செக் பண்ணுவாங்க. ஒரு செக்யூரிட்டி செக்கப் ஒன்று இருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நம்ம பெங்களூர் ஏர்போர்ட் வந்துட்டோம். இங்கே வந்து செக்யூரிட்டி வந்து செக் பண்ணிருக்காங்க கார்லாம். வந்துட்டேங்க ஏர்போர்ட்டுக்கு. இதுதான் வந்து பெங்களூர் ஏர்போர்ட் டெர்மினல் 1. இது நம்ம வந்து டொமஸ்டிக் தான் பண்ண போகிறோம். அதனால் டெர்மினல் 1. டெர்மினல் 2 வந்து இங்கே சூப்பராக இருக்குங்க பெங்களூரில். வந்து இறங்கிட்டேங்க பெங்களூர் ஏர்போர்ட்டில். ஸோ இதுதான் அதனுடைய ஓவர் வியூ. லக்கேஜ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். போயிட்டு போர்டிங் பாஸ் எடுப்போம். எடுத்துகிட்டு அப்படியே அடுத்தடுத்து போவோம் உள்ள. போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு. அந்த பிரிண்டர் மிஷினில் நம்ம பிஎன்ஆர் நம்பர் என்ட்ரு பண்ணோம்னா போர்டிங் பாஸ் வந்துடும். ஸோ வில் கோ. நமக்கு வந்து கேட் நம்பர் வந்து 33. இந்த மிஷினில் வந்து பிஎன்ஆர் நம்பரை போட்டோம்னா நமக்கு போர்டிங் பாஸ் வந்துடும். டெர்மினல் 2ல் வந்து 33 கேட் நம்பரு. நம்ம போவோம். நீங்கள் வந்து போர்டிங் பாஸ் வந்து பிரிண்ட் எடுக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஃபோன்லேயே வச்சுருந்து சாஃப்ட் காப்பி காமிச்சாலுமே போதும். சூப்பரான ஒரு ஏர்போர்ட். உள்ளே வந்தாச்சு. பேக்கை ஸ்கேன் பண்ணியாச்சு. எல்லாமே முடிஞ்சு எனக்கு போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து பேக்கை போயிட்டு லக்கேஜில் செக்இன் பேக்கை போட்டுட்டு நம்ம அப்படியே உள்ளே போக வேண்டியது தான். அங்கே தான் போனோம். அங்கே போயிட்டு என்னுடைய பேக்கை போட்டாச்சு. செக்இன்லாம் முடிஞ்சிச்சு. அப்படியே மேலே ஏறி போவோம். இப்போ வந்து அடுத்தது வந்து செக்யூரிட்டி செக்குக்கு போனோம். போயின்னு இருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு வியூ. அடுத்து வந்து செக்யூரிட்டி செக்குங்க. அங்கே வந்து கேமரா மேபி அலோடு இல்லை. Excuse me, gate number 33. After the security case. Security का बात है. Okay. செக்யூரிட்டி செக்கப் செக்இன் எல்லாமே முடிச்சுட்டு உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம கேட் நம்பர் 33க்கு போகணும். ஸோ இங்கே தான் வந்து 28 இருக்குது. அப்படியே நடந்து போயின்ட்டுருக்கேன் 33. ஸோ முடிஞ்சால் வந்து நம்ம வந்து லாஞ்சுக்கும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதாவது $2 பே பண்ணிவிட்டு அன்லிமிட்டட் ஃபுட்டு தான். வில் எக்ஸ்ப்ளோர் போயிடுவோம். வாங்க லாஞ்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நமக்கு இன்னும் டைம் இருக்குது. லான்ச் போவோம். இதுதாங்க அன்லிமிட்டட் லான்ச். அதாவது
நம்ம விசா கார்டு இருந்துச்சுன்னா ₹2 மட்டும் பே பண்ணிவிட்டு என்ன வேணால் சாப்பிட்லாம். இது வந்து பெங்களூர் டெர்மினல் 1 இது. ஸோ நான் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். வெடிகாலம் இப்போ அதான் 5 மணி ஆகுதுன்றதுனால இட்லி, தோசை, உப்புமா அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எல்லாருமே சாப்பிட்றாங்க. நான் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். இன்னும் ஒரு ரவுண்டு போயிட்டு ஜூஸ் மட்டும் சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம். ஸோ சூப்பராக சாப்பிட்டாச்சு. அண்ட் இவங்க எல்லாமே வந்து சாப்பிட்டுருக்காங்க. நம்ம அப்படியே வெளியே போவோம். யார்கிட்டையாவது உங்களுக்கு லாஞ்ச் எங்கே இருக்குன்னு தெரிலனாக்கா யார்கிட்டையாவது கேளுங்க. அதுவும் இல்லாத அங்கேயே வந்து போர்டு போட்டிருப்பாங்க, லாஞ்ச் பெங்களூர் லாஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு போர்டும் போட்டிருப்பாங்க. அந்த போர்டை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்ஸுமே இருக்குது, ஜூஸ் இருக்குது. ஒன்று எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. கோ. வெளியே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே ஃபைனலாக ஒரு ஃப்ரூட் ஜூஸோடு முடிப்போம். நமக்கு வந்து இன்னும் 1.5 hour இருக்குது டைமு. எனக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ அங்கங்கே ஒன்று வச்சுருப்பாங்க, நம்ம தான் போயிட்டு எடுத்துக்கணும். ஓகே, அப்படியே உள்ளே போவோம் பொறுமையாக நடந்து. ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம், போயின்ட்டுருக்கோம். நம்மளது வந்து 36B சென்டர் சீட். அவ்வளோதாங்க, ஃப்ளைட்டில் வந்து உக்காந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து விண்டோஸ் வியூ. நம்ம இருக்கிறது தான் இண்டிகோ தான். ஓகேங்க, வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்படியே டெல்லியில் போய் கண்டினியூ பண்ணுவோம் மீதியை. இதான் வந்து டெல்லி ஏர்போர்ட்டு. அப்படியே போயிட்டு பஸ்ஸில் ஏறுவோம். ஃப்ளைட்லேருந்து இறங்கிட்டோம்னா நமக்கு ஒரு செக்கிங்கும் கிடையாது. டைரெக்டாக இந்த ட்ரான்ஸ்ஃபர் பஸ் இருந்தாக்கா பஸ்ஸில் ஏறி அவங்க கொண்டு போய் பிளாட்ஃபார்ம் கிட்ட விடுவாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அப்படியே பெல்ட்டில் போயிட்டு பேக் எடுத்துகிட்டு நம்ம லக்கேஜ் செக்இன் பேக் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போக வேண்டியதுதான். அவ்வளோதான். இங்கே வந்து லக்கேஜ் எடுக்க வந்திருக்கோம். இங்கே பெல்ட் நம்பர் 3 வந்து நம்மளோட லக்கேஜ் வருதான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியான குளிருங்க. இங்கே வந்து 6 டிகிரியில் இருக்குது வெதரு. நான் வருது பாருங்கள், இதுதான் என் லக்கேஜ். நம்ம அப்படியே எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஓகே, கேப் புக் பண்ணியாச்சு. போயின்னு இருக்கிறோம் ரூமுக்கு. இது வந்து டெல்லி டு ராஜஸ்தான் ஹைவே. இன்னொரு 20 to 30 மினிட்ஸில் வந்து நம்ம ஹோட்டலுக்கு ரீச் ஆகிடுவோம். இங்கே வெளியே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர குளிராக இருக்குது. இது வந்து டெல்லி சிட்டி கிடையாது. நம்ம வந்து டெல்லி ஏர்போர்ட் டு குடுகாம் போயின்ட்டுருக்குறோம். அது குடுகாம் பார்த்திங்கன்னா ஹரியானா டிஸ்ட்ரிக்ஸ் அந்த மாதிரி வரும். ஐ மீன் டெல்லி ஹரியானா பார்டரில் தான் வந்து நான் ரூம் புக் பண்ணி ஹோட்டல் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே தான் போயின்ட்டுருக்குறோம். லைம் ட்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் புக் பண்ணிக்கிறோம், அப்பார்ட்மெண்ட்டு. இங்கே வந்து கிச்சனு எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க, நம்ம சமைச்சிக்கலாம். ஸோ 404 இதுதான் நம்ம ரூமு. இங்கே ஏசி தேவைப்படாது மோஸ்ட்டாக, ஏன்னா அவ்வளோ குளிராகுது. 7 டிகிரியில் இருக்குது இப்போது. இன்னும் போக போக கம்மியாகும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் ஒரு சின்ன ரூமு. அதுக்கப்புறமா
ஒரு பெரிய விண்டோ மாதிரி ஒரு ஓப்பனு. அப்படியே வெளியே வந்தாக்கா பால்கனி. இன்றைக்கி வந்து அந்த ராமர் கோயில் ஓப்பன் பண்ணுறதுனால எல்லார் வீட்லேயும் இங்கே விளக்கெல்லாம் ஏற்றிருக்காங்க. ஓகே, நம்ம அப்படியே உள்ளே போவோம் திருப்பி. இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சனு, நமக்கு தேவையானதாக சமைச்சிக்கலாம். வாட்டர் ஹீட்டர், இங்கே வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜு மோஸ்ட்டாக தேவைப்படாது. ஃப்ரிட்ஜு இங்கே வந்து கேஸ் வச்சுருக்காங்க, ஒரு பிளேட் வச்சுருக்காங்க. இங்கே வந்து இந்த ஓவன் ஹீட்டர் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா இங்கே ஒரு ஓப்பனரு, திரும்ப அதே இடத்துக்கு தான் போகும். நம்ம அப்படியே உள்ளே வந்துடுவோம். ஒரு வாட்டர் பியூரிஃபையர்லாம் வச்சுருக்காங்க. பரவாயில்ல. பிளேட்டு, கப்பு. போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மிச்சத்தை காலையில் கண்டினியூ பண்ணுவோம்.